இங்கு கூடியிருக்கும் அனைத்து நமது உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த கல்வி விழா தொடங்கி 12 ஆண்டுகள் ஆகிறது. அதாவது சுமார் 2000 மாணவர்களை ஊக்குவித்த பெருமை இந்த சிறைகளையே சேரும். இதற்கு அடித்தளமாக உரமிட்ட அருமை நண்பன் தமிழ்மணி, அருமை தம்பி கருணாநிதி, அருமை தம்பி சேது ரவி, இந்த மூவருக்கும் நாங்கள் பக்கபலமாக இருந்தாலும் இந்த கல்வி விழாவை இதுவரை சிறப்புடன் நடத்த எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து எங்களை நம்பி அதிகமான நிதியை உதவிய அருமை மைத்துனர் காஞ்சிபுரம் ராமலிங்க மைத்துனர் அவர்கள். இவர்களைப் போல் பலரும் எங்களுக்கு உதவியாக இருந்திருந்தாலும் அதன் பின் தலைவர்கள் நிறைய பேர் உருவாகி வந்திருந்தாலும் இந்த நாள் வரை மறக்காமல் வருடா வருடம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டுகிறேன். அடுத்ததாக நம்ம இந்த விழாவினுடைய நாயகன் நமது தீயண்ணா ஆவணா சோனா சூனா சொக்கலிங்கம் செட்டியார், அதாவது உறவு சிரஞ்சீவி மச்சான். எனக்கு உறவுல ஒரு மைத்துனர், எனக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. அவருடைய கருத்துக்கும் என் கருத்துக்கும் எப்போ பார்த்தாலும் எல்லா வலைதளத்திலையும் நாங்கள் சண்டை போட்டுக்கிடுவோம். வயதை மீறி அவரோட நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனால் முதல்ல உறவு இதழ்னு ஆரம்பித்த உடனே முதல்ல மங்களகரமாக போட்ட நிகழ்ச்சி என்னுடைய கல்யாணத்தை தான் போட்டார். காசி பாண்டியனுடைய திருமணம்னு ஒரே ஒரு கல்யாண செய்தி மட்டும்தான் போட்டார். அதே மாதிரி அவருடைய இறுதிச் சடங்கை செய்கிறதுக்கு வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு தான் கொடுத்தார். அந்த காரணம் அருமை மாப்பிள்ளை அவருடைய மகன் வீரமணி விடிய காலம் 4 மணிக்கு தொடர்பு கொண்டார். அப்போ அந்த மாதிரி உடல் தானம் பண்ணன்னு சொன்னார், அதை கொஞ்சம் செய்ய மச்சான் மாமா அப்படின்னு சொன்னாப்புல. அதற்கப்புறம் அங்கேருந்து நம்ம அரசியல் செல்வாக்கை வச்சு முன்கூட்டி நம்ம மனு எழுதி கொடுக்கணும். அந்த மனு முன்கூட்டி எழுதி கொடுக்காம அன்றைக்கே நம்ம அந்த டீன் முதல்வரை வச்சு அந்த நிகழ்ச்சியை செஞ்சோம். அந்த நிகழ்ச்சியை செய்கிறதுக்கு என்னதான் நம்மளுடைய உறவு சிரஞ்சீவி மச்சான் சொல்லியிருந்தாலும் அதை உற்சாகப்படுத்தின அவருடைய மனைவி வள்ளிக்கணக்காக பாராட்டாமல் இருக்க முடியலை. ஏன்னா விவோ கேட்குறாரு, அவங்களுக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேன் உங்கள் அம்மாவுக்கு. இது அவங்களுடைய பையன் வீரமணி, அவருக்கு 2 பையன். ஒரு பையன் வீரமணி, இன்னொரு பையன் குழந்தைசாமி. இவங்க 2 பேருக்கு மூத்ததாக பிறந்தது நாச்சியாருங்கிற பொண்ணு. நாச்சியாருங்கிற பொண்ணை குறிஞ்சிப்பாடியில் சேகரு கட்டி கொடுத்துருக்கு. நம்ம மாப்பிள்ளைக்கு வானாபுரம் கணபதி மகளை எடுத்திருக்கு. அதே மாதிரி சின்ன பையனுக்கு எங்கள் சிறைகளில் ஒரு அங்கமாக இருக்கிற எங்கள் செய்யர் சந்திரசேகருடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்கு. இப்படி எல்லாருமே தெரிஞ்ச உறவுகளாக இருந்தாலும் அந்த உடல்தானம் வழங்குறதுக்கு நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போன போது அவங்க காது கேட்காத போது இந்த விஓ கேட்குறாரு, குடும்பத்துடைய சம்மதம் வேணும், இந்த உடல் தானம் வழங்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அக்கா காது சரியாக கேட்கல. அப்போ அவங்க பையன் வீரமணி அம்மா உடல் தானத்தை பற்றி கேட்குறாங்கன்னு சொன்னோடனே கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் அதை பற்றி பேசுகிறாங்க. நான் தான் சொன்னேன், நான் தான் என் பசங்கள்கிட்ட சொன்னேன், என் புருஷன்கிட்ட தான் சொன்னார், அது உடல் தானம் கொடுக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அப்படியே எனக்கு மெய் சிலுத்து போச்சு. ஒரு காலத்தில் ரத்த தானம் வழங்குறதுக்கு யோசித்தோம், கண் தானம் வழங்குறதுக்கு யோசித்தோம். இன்றைக்கி உடல் தானத்துக்கு முதல்ல வித்திட்டவர் நமது சிரஞ்சீவி மச்சான். எப்படி உறவு முதல்ல ஆரம்பித்தாருன்னு நம்ம பெருமைப்படுறோமோ, நான் தனிப்பட்டு என்னுடைய கல்யாணத்தை முதல்ல போட்டார் நான் பெருமைப்படுறனோ, அதை மாதிரி சமுதாயமே அவருடைய உடல் தானத்தை பெருமைப்படுற மாதிரி பண்ணிட்டு போயிருக்காரு. இதை முடிஞ்ச அளவுக்கு நான் முதற்கொண்டு ஃபாலோ பண்ணுனா பின்னாடி வர்ற சந்ததியருக்கு மிக உபயோகமாக இருக்கும். அருமை மைத்துனர் நமது மகாலிங்க மச்சான் சொன்னது மாதிரி அந்த உடல் தானத்தால் என்னென்ன நன்மைங்கிறத சொன்னார். அவரும் சேர்ந்து அவருடைய பிள்ளைகளோட சம்மதத்தோட உடல் தானம் வழங்குறதுக்காக மிக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய பேச்சில் ரொம்ப சுருக்கின காரணம், சிங்காரப்பேட்டையிலேருந்து தம்பி ராமதாஸ்ன்னு ஒரு தம்பி வந்திருக்காப்புல. அந்த தம்பியை மேடைக்கு அழைக்கிறேன். ராமதாஸ் வாப்பா. சில மேடைகளில் நான் பேச்சை ரொம்ப கம்மியாக பேசிட்டு வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற காரணம்
அவங்களுடைய பேச்சு திறமை மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறக்காக. இது ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் இல்லை. இருந்தாலும் தம்பி ராமதாஸை நீங்கள் கொஞ்சம் உற்சாகப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறக்காக ராமதாஸை கூப்பிட்ருக்கேன். மற்றபடி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. அடுத்தடுத்த ஆண்டுகளில் நீங்கள் எங்களுக்கு நிறைய உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறகுகள் பொதுத்தளத்தை பார்த்தீங்கன்னா சமீபமாக இந்த ராமதாஸுடைய பேச்சும் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய சிந்தனைகளும் மிக மிக உயர்வாக இருக்கும். என்ன தான் நாங்கள் ஒரு 15-20 வருஷமாக அந்த பொது வழியில் வந்து எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் நாங்கள் வெளிப்படுத்தினாலும் ஒரு குறுகிய காலத்தில் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளார ராமதாஸுடைய சிந்தனை வந்து மிக அற்புதமாக மிக உயர்வாக இருக்குது. அவரை நாங்கள் இந்த சிறகுகள் மேடையில் அறிமுகப்படுத்தி அவரை நாங்கள் பேச அழைக்கிறதுக்கு எங்களுக்கு தான் பெருமையை தவிர அவரை நாங்கள் பாராட்டுறதுல நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய கருத்துக்களை ஒரு நிமிஷம் உங்களோட பகிர்வார். உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதிய நம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் என் தமிழ் அன்னை மொழியை வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பளித்த என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்னார் காசி பாண்டியன் அவர்களுக்கும் சிறகுகள் அமைப்பினருக்கும் மேடையில் வீட்டிற்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கம் நிறைந்த அன்பு உறவுகளுக்கும் இந்த 12ஆம் விழா பரிசினை வாங்க வந்துள்ள மாணவ மாணவியர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் சமூக உறவுகளாகிய அண்ணன் தம்பிகளுக்கும் சித்தப்பா பெரியப்பாக்களும் மாமன் மைத்துனர்களுக்கும் அத்தாச்சி அப்பத்தா ஆயா அனைவர்களுக்கும் என் நன்றி கடந்த வணக்கங்கள் ஆயிரம் ஆயிரம். நான் ஒரே ஒரு மெசேஜை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது ஒரு சமுதாயம் சிறந்து விளங்கணும்னா அதுக்கு 3 கொள்கைகள் அடிப்படை தூண்கள் தேவைப்படுது. அதில் முதலாவது என்னென்னா அந்த சமுதாயம் பொருளாதாரத்தில் தண்ணீரை அடைஞ்சிருக்கணும் 1. அடுத்தபடியாக சமூகத்துக்குள்ளார ஒற்றுமை ஓங்கி இருக்கணும் 2. 3வது அந்த சமூகம் தலை நிமிர்ந்து உலகளாவிய அளவில் பேசப்படணும் அறியப்படணும்னா அந்த சமூகத்தினுடைய பெரும்பான்மையிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கணும். அந்த வகையில் நம் சமூகத்தில் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 95% பேர் சிறப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கலாமே தவிர 100க்கு 95 விழுக்காடு சிறப்பாக இருக்கிறோம். அதில் பெருமையாகவும் சொல்லிக்கிறோம். அடுத்தபடியாக உறவுகளுக்குள்ள ஒற்றுமைன்னு பார்க்கும்போது எல்லா உறவுகளுக்குள்ளேயும் சின்ன சின்ன விரிசல் இருக்கத்தான் செய்யும். அது நம்ம சமுதாயத்தில் இருந்தாலும் அந்த விரிசல் நீண்ட காலம் இல்லாமல் இடைவெளியை சுருக்கப்பட்டு அந்த வீட்டில் நடக்கிற அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்க மனக்கசப்பை, மாமா மச்சானுக்குள்ளே இருக்கிற மனக்கசப்பை, சொந்த பந்தம் பொண்ணு கொடுத்தவங்களுக்குள்ளே இருக்க மனக்கசப்பை அந்த வீட்டில் நடக்கிற ஒரு சில வைபவங்களில் ஒரு கல்யாண கச்சேரியிலையோ இல்லை வேற ஒரு விஷயங்கள்லையோ ஒரு அப நிகழ்ச்சிலையோ ஒன்று சேர்ந்து ஒருத்தங்க இருக்கிற அந்த மன கருத்து வேறுபாடையெல்லாம் மன்னிச்சுக்கோன்னு சொல்லி மறப்போம் மன்னிப்போன்னு சொல்லி ஒருத்தங்க கையை பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணி திருநூறு பூசி சிறப்பாக செய்கிறோம். அந்த கருத்து வேறுபாடும் கலைஞ்சிருது, பெருசாக இல்லை. நான் சிங்காரப்பேட்டைன்னு அதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை பக்கம் சிங்காரப்பேட்டைன்ற ஊரில் இருக்கிறேன். நம்ம ஆளுன்னு பார்த்தா நான் ஒரு ஆள் தான். அதனால் மாற்று சமுதாயத்துக்காரங்கள்ட்ட ரொம்ப குடும்ப நெருக்கமாக பழகிற சூழ்நிலை எனக்கு நிறைய வந்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மாற்று சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாரையும் நான் பார்க்கும்போது நம்ம சமுதாயம் உலகத்திலேயே எல்லாத்தை விட சிறந்த சமுதாயம் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் எவ்வளோ இருக்குது. எனக்கு நேரம் கருதி இது இந்த நிகழ்ச்சி நிலையிலே இடம் பெறல. இருந்தாலும் நம்ம உறவுகளுக்குள்ளே இருக்கிற திறமையை எப்படி வெளிக்கடத்தணும்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி எனக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் இருக்கிறத வெளிக்கொள்றதுக்காக இந்த நிகழ்ச்சி இப்போ எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சமுதாயத்தில் 6 மாதத்துக்கு பின்னாடி தான் ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடியே மாற்று நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அத்தாச்சி அண்ணம்மாவனே 6 மாதம் இருக்கு பத்திரிக்கை அனுப்புகிறேன் வந்துடுங்க. அதே மாதிரி 6 மாதம் பொறுத்து பத்திரிக்கை அனுப்பிட்ட பின்னாடி வந்துச்சா இப்படின்னு ஃபோன் போட்டு விசாரிக்கிறதும் வராத ஒரு சிலவங்க ஏன் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு சொந்தமாக தெரியலையா, ஏன் உங்களவு காசு பணம் இருந்தால் தான் எனக்கு பத்திரிக்கை போடுவியா அப்படின்னு உரிமையோட சண்டை போட்டு உறவாடுற சமுதாயம் நம்ம சமுதாயம் தான். அதனால தான் பெருமையாக சொல்கிறேன். நான் 2வதாக சொன்ன அந்த பாயிண்ட்டும் ஓங்கி வளரணும் உறவுக்குள்ள ஒற்றுமை இருக்கணுன்றதுலையும் நாம் ஜெயிச்சிட்டோம். 3வதாக சொன்ன ஒரு விஷயம் தான் நம்ம சிந்திக்கணும். அதாவது ஆட்சியில் பங்கு கொள்ளணும்னா அரசியலில் கலக்கணும். நம்ம ஆட்களில் அங்கொன்று இங்கொன்றுமா விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க ஆண்ட கட்சியிலையும் ஆளுங்கட்சியிலையும் தலைமைக்கு நெருக்கமாக பல பேர் இருக்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு ஆளுங்கட்சியினுடைய கட்சி எலெக்ஷனையே அவங்களுடைய தேர்தல்
பிரிவிலே கட்சி எலெக்ஷனையே நம்மாட கொண்டு அவர் வந்து தேர்தல் அதிகாரியாக போய் ஒவ்வொரு இடத்துலையும் வார்டு செயலாளர் நகர செயலாளர்லாம் போய் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து அப்படிலாம் கௌரவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு தேர்தலில் ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கொடுக்கல. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வராது. காரணம் என்னென்னா அவர் தலைமைக்கு நெருக்கமாக அவரோ அவரை சார்ந்த நம்மளை நிறைய பேர் தலைமைக்கு சார்ந்ததாக இருந்தாலும் நம்ம மைனாரிட்டி பீப்புளாக இருக்கிறோம், சிறுபான்மையாக இருக்கும். எதுலன்னா மக்கள் அடிப்படையில் சிறுபான்மையாக இருக்கிறனால நமக்கு தரமாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஜாதி ஓட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. அதையும் மீறி வந்தால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் நான் தலைவணியாக வந்த கட்சியை நான் வரவேற்கிறேன். அதில் ஒரு மாற்றம் இல்லை. சரி, அதுக்கு மாற்று தீர்வு என்னன்றதை நான் சொல்கிறேன். அது என்ன தீர்வு அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறது என் வயசை ஒத்தவங்களுக்கோ என்னை விட மூத்தவங்களுக்கோ நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு என் நாலேஜ் அறிவு இல்லை. இன்றைக்கி பரிசு வாங்க வந்துள்ள இந்த மாணவ செல்வங்களுக்கும் அடுத்த வருஷம் தொடர்ந்து பரிசு வாங்க வர்றவங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்கிறேன். நீங்கள் நல்லா படித்து உயர்நிலை மேல்நிலை படித்து இளநிலை முதுநிலை படித்து பிஹெச்டி முடித்து ஆராய்ச்சி பட்டம் முடித்து ஒவ்வொரு துறையிலும் இந்தியா முழுக்க 52 டிபார்ட்மெண்ட் இருக்கின்றதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு துல்லியன்னு எனக்கு தெரியல. அந்த 52 டிபார்ட்மெண்ட்லேயும் தலை சிறந்த மாநில அளவில் மாவட்ட அளவில் இந்திய அளவில் பெரிய அதிகாரியாக வந்தீங்கன்னா அதுக்கு உதாரணம். இப்போ வணிக வரித்துறையில் அமைச்சராக முடியாது, ஆனால் வணிக வரித்துறைக்கு மேலாண் இயக்குனர்னு ஆகலாம். ஐஏஎஸ் படித்தா ஆகலாம்ல. அதே மாதிரி தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக முடியாது, அந்த துறைக்கு மேலாண் இயக்குனரா மாவட்ட அதிகாரியா இப்படி கல்வித்துறையில் மருத்துவத்துறையில் இப்படிலாம் ஆகலாம். அதுக்கு உங்களை நீங்கள் பட்டையை தீட்டணும். இப்போ பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டே நம்ம கடையிலே 25 பேர் வேலை செய்கிறாங்கடா, அவங்களே மேய்க்க முடியல, நீ படித்து என்ன பண்ண போகிற, நீ கடைக்கு வான்னு சொன்னால் கேட்காதீங்க. நீங்கள் பின்னாடி உங்கள் கடைக்கு வேணாலும் வாங்க, அதுக்குள்ளார நீங்கள் இளநிலை முதுநிலை பிஹெச்டி பண்ணிவிட்டு கூட உங்கள் கடைக்கு வாங்க. எவ்வளோ பேசுறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்து என்னுடைய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராமதாஸ்.